ஹாய், சமையல் பார்க்கலாம். என்ன குழம்பு வைக்கலாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், உளுந்து, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய், தக்காளி கொஞ்சம் காய்வாக தான் இருந்துச்சு, அதனால் ஒரு 2 நிமிஷம் போட்டேன். இதெல்லாம் போட்டு வதக்கி வெங்காயம், பெருங்காயத்தூள், இந்த மாதிரி குழம்பெல்லாம் டவுனில் அவ்வளோ செய்ய மாட்டாங்க. டவுனில் சிட்டிலலாம் கிராம சைடில் செய்வாங்க. கொத்தமல்லி, உப்பு. இப்போ இதில் எல்லா மசாலும் போட்டாச்சு. போட வேண்டியது இன்னும் ஒன்று பாக்கி ரவுண்டு புளி, அதுவும் போட்டுடலாம். புளி இப்போ இதில் போடாத மசாலா எதுவும் இல்லை, எல்லா மசாலும் போடுறோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், புளி, உப்பு, தக்காளி எல்லாம் போட்டு வதங்குது. ஒன்று போடுறோம். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு சாம்பார் தூள், இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இது மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் எடுத்து தண்ணியை எடுத்துட்டு கடைய போகிறோம். இதுக்கு பேர் கத்திரிக்காய் பஜ்ஜி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது இப்போ இதுலேயே சோறு பேசி சாப்பிட்லாம் போல தெரியுது. கிராம சைடில் இதுலேயே கறியை தோட்டம் சாப்பிடுவாங்க. கிராம சைடில் தான் கத்திரிக்காய் பஜ்ஜி, ஆனால் சிட்டிலையும் தக்காளி பஜ்ஜி செய்கிறாங்க. இல்லை, கத்திரிக்காய் பஜ்ஜி, தக்காளி பஜ்ஜி, மோர் குழம்பு, வத்த குழம்பு, தயிர் குழம்பு, பால் குழம்பு, நிறைய குழம்புங்க செய்கிறாங்க. தோரக்கட்டு புளி குழம்பு, அவரக்கட்டு புளி குழம்பு, புழுகுல் புளி குழம்பு எல்லாமே செய்வாங்க. நானும் செஞ்சுன்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ இங்கே இதெல்லாம் செஞ்சு அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கலாம்.
இப்போ இது மூடி போட்டு இட்லி உலக்காங்கிடுச்சு. மேலே குக்கர் கையாண்டிக்குது. சாதம் ஆயிடுச்சு. வேக வச்சு காஞ்ச பஜ்ஜி ஆகிப்பிடும். கத்திரிக்காய் நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு கடைஞ்சி இன்னொரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு இன்னொரு தாளிப்பு கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ரவுண்டு பெருங்காயத்தூள் வாசனைக்கு வெங்காயம் கத்திரிக்காயில் போட்டுக்குது. பெருங்காயத்தூள் போட்டால் உடம்புக்கும் நல்லது. காற்று வயிறு உபசம் வராது. காற்று ஃப்ரீயாக போகும். இல்லைன்னா சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகாது. அதுக்கு தான் நான் பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். பருப்பு சாம்பாருக்கு போட மாட்டேன். மட்டன் குழம்புக்கு போட மாட்டேன். மீன் குழம்புக்கு போடுவேன். மிச்சது காய்களுக்கு சிலதுக்கு போடுவேன், சிலதுக்கு போட மாட்டேன். வாய்வு உள்ள காய்களுக்கு போடுவேன். இப்போ கத்திரிக்காய் வெங்காயம் வதங்கிடுச்சு. தாளிப்பு பஜ்ஜி சூப்பரான கத்திரிக்காய் கடையல் பஜ்ஜி. இதுக்கு சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், களிக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கணும். அதுதான் ஒரு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. Thank you. See you. Bye. Thank you, Makala.